அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே அங்கே முரண்பாடு கிடையாது. முரண்பாடு என்றால் இந்த வசனத்துக்கு மாற்றமாவார் அனைத்தையும் முரண்பாடாக்கிறது வேண்டும். அடுத்ததாக இன்னொரு வசனத்தை சொல்வார்கள். என்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா புகழ்ந்து சொல்கிறான். இதேவேளை காவிர்கள் நபிகளாரை பற்றி பல விமர்சனங்களை செய்தார்கள். அந்த விமர்சனங்களையும் சொல்கிறான். என்ன சொன்னார்கள்? பல வசனங்களிலே வருகிறது. وقال الكافرون هذا ساحر كذاب. காவிர்கள் சொன்னார்கள் இவர் மிகப்பெரிய பொய்யன், சூனியக்காரன் என்று சொன்னார்கள். இந்த வார்த்தை நபிகளாருக்கு மட்டும் சொல்லப்பட்டதல்ல, முன்வந்த நபிமார்களுக்கும் சொல்லப்பட்டது. அதையும் சொல்கிறான். இதற்கு முன்னர் எந்த நபியையும் அந்த சமூகத்தார் அவர்களுக்கு முன் வரவில்லை. எந்த ரசூலும் அவர்கள் சூனியக்காரன் அல்லது பைத்தியக்காரன் என்று சொல்லாமல், ஒரு நபி வந்தால் அவர் அல்லாஹ்விடம் இருந்து எனக்கு வஹி வருது என்று இறைவனுடைய வஹியை சொல்வார். சொன்னோன்னே அது அந்த மக்களுக்கு புதுசாக இருக்கும். அப்ப என்ன சொல்வார்கள்? இவருக்கு கொஞ்சம் அப்செட் ஆயிட்டு, நல்லா தான் இந்த நேற்று வரையில் என்ன நடந்ததுன்னு தெரியா, என்னையில் அஞ்சொல்லார், எனக்கு வானத்தில் இருந்து வஹி வருதாமுங்கார், அப்படி நடக்கும் இப்படி நடக்குமுங்கார். எனவே அவர்கள் சொன்னால் அவருடைய பாசையில் இவர் கொஞ்சம் சைட் அப்செட் இப்படி சொன்னார்கள். அல்லது இவர் சில அற்புதங்களை செய்து காட்டுவார் நபிமார்கள், அதை பார்த்து என்ன சொன்னார்கள்? இவன் ஒரு சூனியக்காரனத்தான் இருக்கணும் என்று சொன்னார்கள். அல்லது இப்படியும் சொன்னார்கள், ஆரோ இவருக்கு சூனியம் செஞ்சு போட்டான், அதனால அப்செட் ஆயிட்டார், அதனாலதான் இவர் இப்படியான வார்த்தையெல்லாம் சொல்கிறார், தனக்கு வஹி வருது என்று சொல்கிறார். அதை அல்லாஹ் சொல்கிறான், இன் தத்தபிஊன இல்லா ரஜுலம் மஸ்ஹூரா. சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதரை தான் நீங்கள் பின்பற்றி போகிறீர்கள். அப்படி என்றால் இவர் கூறுகின்ற செய்திகள் எல்லாம் இறைவனிடம் இருந்து வந்த செய்தி இல்லப்பா, இவர் உளறுகிறார், இவருக்கு தலையில் அப்செட் ஆயிட்டு யாரோ செஞ்சு போட்டார்கள், அதனால உளறுகிறார், அவரையா நீங்க பின்பற்றுகிறீர்கள் என்று நக்கலடித்தார்கள். இந்த வசனம் என்னத்துக்கு இறங்கிய? என்னத்துக்காக இறங்கியது? முஹம்மது நபிகளாருக்கு இறக்கப்பட்ட வஹி அவர் உண்மை அல்ல, அவர் ஒரு பொய்யர், அல்லது அவர் ஏமாத்துக்காரர், அல்லது தலகுழம்பினவர் என்று மக்கள் இறைவனிடமிருந்து வந்த வஹியை தட்டுவதற்காக கூறின வார்த்தை, அதற்காக வந்த வார்த்தை இது. இவர்கள் என்ன சொன்னார்கள்? அப்ப இந்த வசனத்துக்கு சூனியம் செய்யப்பட்டு நபிகளார் பாதிப்படைந்திருந்தால் இந்த வசனத்துக்கு முரண்பட மாட்டதா? இது சியாக்குல் கலாம் விளங்காத வேண்ட கதை. நடை, ஒரு நடையில வார்த்தையின் கருத்தை விளங்க வேண்டும். இது என்னத்துக்காக வந்தது? நபிகளாருக்கு இறங்கின வஹி, அவர் வஹி வந்ததாக சொல்கிறார், முன்வந்தவர்கள் வஹி வந்ததாக சொன்னார், அல்லாஹ்விடம் இருந்து செய்தி வந்ததாக சொன்னார்கள், யாரோ செஞ்சு போட்டான், அதனால இவருக்கு அப்செட் ஆயிட்டு, அதனாலதான் எனக்கு அல்லாஹ்விடம் இருந்து செய்தி வருகிறது என்று சொல்லுகிறார், அந்த செய்தியை நம்பி போகாதீர்கள் என்று வஹியை தட்டுவதற்காக அவர்கள் சொன்னது. இங்க ஹதீஸில வந்தது என்ன? நபிகளாருக்கு சூனியம் செய்தால் ஏற்பட்ட சின்ன பாதிப்பை பற்றி வந்தது. அதுக்கும் வஹிக்கும் சம்பந்தம் இல்லை. எதற்கோ வந்த செய்தியை எதற்கோ சொல்லிவிட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இது காவிர்கள் ரசூலுல்லாஹ்வின் வஹியை மறுப்பதற்காக சொன்ன வார்த்தை. நபி மட்டுமல்ல, முன்வந்த நபிமார்களுக்கு சொல்கிற வார்த்தை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னார்கள், என்ன சொன்னார்கள்? وقالوا ما لهذا الرسول يأكل الطعام ويمشي بالأسواق. என்னது இந்த மனிதர்? ரசூல் என்கிறார், உணவு சாப்பிடுகிறார், பஜாருக்கு போகின்றார், இவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்கிறாரே. அவர்கள் கேட்டார்கள், அவருடைய பாணியிலே நான் சொல்வதென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் என்கிறார், அதற்கு நம்மளை போன்ற மனிதர் தான் வரணும்.
நம்மளை போல சாப்பிடுகிறார், நம்மளை போல பஜாருக்கு போகிறார். லவ்லா உஞ்சில இலை மலக், ஒரு மலக்கு கூட இருக்க கூடாதா? இவரு கூட, இவர் ரசூல் தான், இவரை பின்பற்றுகள் என்று சப்போர்ட் பண்ணது கூட ஒரு மலக்கு இருந்துக்கு சொல்லணும். அப்படி இருக்க கூடாதா? அல்லது ஒரு பொக்கிஷம் இறங்கி இருக்க கூடாதா? அல்ல ஒரு தோட்டம் இருந்து நினைச்ச நேரம் சாப்பிட்டு இருக்க கூடாதா? மிஸ்கீனாக இருந்துக்கு, ஏழையாக இருந்துக்கு, வயிற்றுல கல்ல கட்டிக்கிற மனுஷன் என்று ரசூல் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் என்றால், வானம் பூமியின் சொந்தக்காரன தூதர் என்றால் எப்படி இருக்கணும்? இவர் இப்படி இருக்கிறாரே என்று அவர்கள் கேட்டார்கள். அப்படி இருந்ததுக்காக, அப்படி கேட்டதற்காக நபியலார் அல்லாஹ் தஆலா கோடீஸ்வரன் ஆக்கி காட்டணுமா? அப்படி இருக்க போடாதா? மனுஷனை போல வேற பெற்றனுக்கு மாறணுமா? அவர் மனுஷன் என்ற அடிப்படையில் இருந்தார். அந்த அடிப்படையில் மனுஷன் என்ற அடிப்படையில் ஏற்பட்ட பாதிப்பது. எனவே சகோதரர்களே, அதற்கும் இதற்கும் இந்த சம்பந்தமும் கிடையாது. ஒரு வசனம் இறங்கிய கோணத்திலே அதற்கு கருத்து கொடுக்காமல் நாங்களாக நாம் ஒரு கருத்தை நாடிக்கொண்டு தேடி எடுப்பது. உங்களுக்கு தெரியும், அத்வைதக்காரர்கள் என்று சிலர், அவருடைய புத்தகத்தை பாருங்கள், நிறைய குர்ஆன் தான் எழுதியிருப்பார்கள். ஆனால் அது வந்த நோக்கம் வேறு, அவர்கள் கொடுத்திருப்பது குர்ஆன் வசனத்தை எழுதி அதற்கு விரும்பின பெற்றலை மொழிபெயர்த்து சம்பந்தமில்லாத தொடர்படுத்தினால் வழிகேடும் நேர்வழியாகிவிடும். பார்வைக்கு, சரியான பார்வைக்கு அல்ல, அறியாமைக்கு. அதில் அவர்களுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அது அவர்கள் ரசூலுல்லாஹ்வின் வகையை மறுப்பதற்காக இவருக்கு ஆரோ சூனியம் செஞ்சு போட்டதால இவர் இப்படி வகை வருவதாக சொல்லுகின்றார். குர்ஆன் இறங்குகிறது, வானத்தில் இறங்குகிறது என்று சொல்லுகின்றார். வேற இவருக்கு யதார்த்தமா ஒன்றும் இல்லை, உண்மையில் வரவில்லை என்று வகையை தட்டுவதற்காக சொன்னார்களே தவிர, அவர் வீட்டிலே தனக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்ட நிலையிலே சில தினங்கள் சில வார்த்தை ஒரு உணர்வை பெற்றிருந்தார்களே, அதற்குரிய விடயத்தில் அது இல்லை, அதற்கு சம்பந்தமானது இல்லை. அது வேறு, இது வேறு. அதை ஹதீஸ் சொல்கிறது ஆதாரபூர்வ முறையிலே. ஏன் நீங்கள் குர்ஆனை ஹதீஸை மோத விட்டு பார்க்கிறீர்கள்? யூதர்கள் தான், இஸ்லாத்தின் விரோதிகள் தான் இன்று வெப்சைட்டுகளிலே திருக்குர்ஆனையும் ஹதீஸையும் மோத விட்டு எழுதுகிறார்கள், ஹதீஸிலே சந்தேகங்களை ஏற்படுத்துவதற்காக. நீங்கள் யூதர்கள் என்று சொல்லவில்லை, அவர்கள் வேணும் என்று செய்கிறார்கள். நீங்கள் ஆழம் புரிந்தோ புரியாமலோ சொல்லிக் கொண்டு போகிறீர்கள். அது உங்களுக்கு சரியாக இருக்கலாம், அதற்காக சரி என்றும் பொத்திக் கொண்டிருப்பதும் கிடையாது. நாம் சரி என்று காண்பதால் வழிகேடுகள் சரியாகிவிட முடியாது. இன்று பல வெப்சைட்டுகள் இருக்கிறது, குர்ஆனை கொண்டே இஸ்லாத்தை களங்கப்படுத்துகிறார்கள், நிறைய எழுதுகிறார்கள். வசனங்களை மோத விடுவது, ஹதீஸையும் குர்ஆன் வசனத்தை மோத விடுவது, எத்தனையை காட்டுவது குர்ஆனுக்கு முரண்படுகிறது, குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று அடுக்கிக் கொண்டு போகலாம். ஹதீஸ்களை குதர்க்கம் செய்யலாம், குதர்க்கம் செய்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் சமுதாயம் இன்று நாசமாய் வழிகட்டு போயிருக்கிறது. பித்அத்துக்காரர்களும் குர்ஆன் வசனங்களை ஆதாரம் வைக்கிறார்கள், இடுவாம்புக்காக வாதம் செய்கிறார்கள், அல்லது தாங்கள் சரி என்று கண்டதற்காக குர்ஆன் வசனத்தை வைத்து கருத்து கொடுக்கிறார்கள். நாங்கள் பெரிய ஆய்வாளர்கள் விளங்குகிறோம் என்று சொல்லி இன்று உலகத்திலே வரலாற்றிலே எந்த ஒரு முஹத்திதீனும் லைவாக்காத, குர்ஆனுக்கு முரண்பாடு என்ற தேரிலே லைவாக்காத ஒரு ஹதீஸ் இன்னும் நிறைய லைவாக்கி இருக்கிறார்கள். அது வேறு விடயம், அதற்குள் பிறகு வருவோம். இப்போதில்லை என்றாலும் இன்ஷா அல்லாஹ் தொடர் பேச்சு வரும். எங்கேயோ பிழையான விளக்கத்தால் வழிதவறி போகின்றவர்களுக்கு பின்னர் ஒரு சமூகம் போகின்றது. அதனால் இதை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை வருகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அதற்கப்பால் இன்னொரு வசனத்தை சொல்கிறார்கள். இந்த வசனமும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். சூரத்துல் பக்ராவிலே
102ஆம் வசனத்திலே சூனியத்தை பற்றி சொல்கிற போது ஹாருத் மாருத்துடைய சம்பவம் என்ன சொல்கிறானாம்? வமாஹும் பிலாரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذنில்லாஹ். இதை கொண்டு அவர்கள் யாருக்கும் எந்த தீங்குமே செய்ய முடியாது அல்லாஹ்வின் நாட்டத்தை கொண்டே தவிர. என்றால் என்ன? தீங்கு செய்ய முடியாது, யாருக்கும் தீங்கு செய்ய முடியாது என்றால் முஹம்மது நபிகள் அதற்குள் வரமாட்டார்களா? சூனியத்தை கொண்டு தீங்கு செய்ய முடியாது 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 என்று சொல்கிறான். அல்லாஹ் முடியாது என்று ஒலை என்று போடவில்லை. அங்கே பின்னர் அல்லாஹ் ஒன்றை இதை தவிர என்று சேர்த்துத்தான் சொல்கிறான். அதனுடைய மொழிபெயர்ப்பை சரியான முறையிலே சேர்த்து அழகாக சொன்னால் சூனியத்தால் அல்லாஹ் நாடினால் தீங்கு வரும் என்பதுதான் அதனுடைய மொழிபெயர்ப்பு. எவர்களுக்கும் அவர்கள் அதை கொண்டு தீங்கிழைக்க மாட்டார்கள் அல்லாஹ்வின் உத்தரவு கொண்டே தவிர. அப்ப அல்லாஹ்வின் உத்தரவு கொண்டே தவிர என்றால் அதன் கருத்து என்ன? அல்லாஹ்வின் உத்தரவு இருந்தால் தீங்கு வரும். இப்படி சான்றாக எத்தனை விடயங்கள் வருகிறது, எத்தனை விடயங்கள் வருகிறது பாருங்கள். அதாவது முன்னுக்கு இல்லை என்று சொல்லிவிட்டு இன்னதை தவிர என்று கூறுவது. இன்னதை தவிர என்று சொன்னால் அதை தவிர மற்றதுகள் இல்லை என்பதான பொருள். உதாரணமாக லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்கு வேறு யாரும் இல்லை. லா இலாஹ, இலா கடவுளே இல்லை, கடவுளே இல்லை என்றால் அதனோடு நிறுத்துவதா? இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர என்றால் என்ன கருத்து? அப்ப அல்லாஹ் என்கிறவன் மட்டும்தான் கடவுள் என்றுதான பொருள். அவர்கள் தீங்கிழைக்க முடியாது அல்லாஹ்வின் உத்தரவு ஒன்று தவிர. அப்ப அல்லாஹ் நாடினால் தீங்கு வரும். இதுக்கும் நபிகளாருக்கு தீங்கு வந்த அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால், அதைத்தான் சொல்கிறோம். சகோதரர்களே பாருங்கள், இது மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் முஸ்லிம் கிரந்தத்திலே வருகிறது. ஒவ்வொரு நோய்க்கும் மருந்திருக்கிறது. நோய்க்குரிய மருந்து சரியாக வந்தால் சுகமடையும் என்று சொன்ன நபிகளார் பின்னர் என்ன சொன்னார்கள்? சேர்த்து சொல்கிற அல்லாஹ்வின் உத்தரவு கொண்டு சுகமடையும். அல்லாஹ்வின் உத்தரவு கொண்டுதான் நோய்க்கு மருந்து கொடுத்தாலும் சுகமடையும். ஒரு டாக்டர் சொல்கிறார், உங்களை நான் சுகப்படுத்தி காட்டுறேன், நீங்க இதை 3 நாள் இருக்கணும், இந்த டேப்லெட் பாவிச்சா சுகமாயிரும் என்றால் நாங்க என்ன சொல்லுவோம்? இப்படி தைரியமா நான் சுகப்படுத்துறேன் சொன்னால் அது சிறுக்கண்டு சொல்லலாம். ஏன்? என்னை சுகப்படுத்துறோம் அல்லாஹ், நீங்க மருந்து பாவியுங்கள், நாங்க மருந்து தரோம், அல்லாஹ் நாடினால் சுகமாகும். அல்லாஹ் நாடாமல் சுகமாக மாட்டாது. அல்லாஹ் நாடினாலே தவிர நோய்க்கு மருந்து கொடுத்தாலும் சுகமாக மாட்டாது என்று சொன்னால் அதன் கருத்து என்னங்க? முந்துண்ட மட்டும் எடுத்து மருந்து கொடுத்தாலும் சுகமாக மாட்டாது, சுகமாக மாட்டாது என்று சொல்வதா? இல்லை, அல்லாஹ் நாடினால் சுகம் பெறும் என்பதா? குர்ஆனிலே பாருங்கள், உங்களுக்கு இந்த வமா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذنில்லாஹ், எந்த முசீபத்தும் நிகழாது அல்லாஹ்வின் உத்தரவு கொண்டு தவிர. அப்படி என்றால் என்ன? முசீபத்தே நிகழாது என்பதா? அப்ப ஏற்படுற முசீபத் எல்லாம் என்ன? அல்லாஹ் நாடினால் நடக்கும். எப்படி ஒரு நோய் ஒன்று வந்தால் அல்லாஹ்வுடைய நாட்டம் வந்தால் தான் சுகமாகுமோ, அது மாதிரி வமா கான லினஃப்ஸின் அன் தமூத இல்லா பிஇذنில்லாஹ், எந்த ஆத்மாவும் மரணிக்காது அப்படின்னா மௌத்தாக மாட்டாதா? அல்லாஹ்வின் உத்தரவு கொண்டே தவிர. எனவே அல்லாஹ்வுடைய நாட்டம் வந்தால் நடக்கும். அதைத்தான் அங்கே அல்லாஹ் இப்படி எத்தனை வசனம், கம் மின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியத்தன் கஸீரத்தன்,
எத்தனையோ சொற்பமான கூட்டங்கள் அதிகமான கூட்டங்களை வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனா கொஞ்சம் பேர் கூடுதலான ஆட்களை வெற்றி பெற்றாங்களாம். எதனாலேயாம்? அல்லாஹ் சொல்கிறான், பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வின் உத்தரவு கொண்டே தவிர, அல்லாஹ்வின் உத்தரவால். எனவே அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் நடக்கும். நாங்கள் என்ன சொல்கிறோம்? ஒரு சூனியம் செய்யக்கூடிய ஒருவன், நான் சூனியம் செய்து விட்டேன், இவருக்கு தீங்கிழைக்கும் என்று சொன்னால் நம்ப மாட்டோம். எனக்கு இவர் செஞ்ச சூனியத்தால தான் இதன் சூனியம் செய்தால் நடக்கும் என்று நம்ப மாட்டோம். அல்லாஹ் நாடினால் நடக்கும். அந்த சூனியம் சரியானதாக இருந்தாலும் நடக்காது, அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் தவிர. நடக்கும் என்பதற்கு என்ன ஆதாரம்? முஹம்மது நபிகளாருக்கு நடந்தது என்பது ஹதீஸில் வந்தது. உங்களுக்கு நடந்தது என்பதற்கு என்ன ஆதாரம்? நாங்கள் எங்களுக்கு நடந்தது சூனியத்தால் என்று சொல்ல மாட்டோம். காரணம், எங்களுக்கு வஹி வருவதில்லை. எங்களுக்கு ஒரு தீங்கு வருகிறதா, சூனியத்தால் தான் அது ஏற்பட்டது என்று சொல்ல முடியாது. நபிகளாரும் சொல்லவில்லை வஹி வராத வரை. வஹி வந்ததன் பின்னர், மலக்கு வந்து சொன்னதன் பின்னர் சொன்னார்கள். அப்ப இப்ப ஒருவன் சூனியம் செய்தால் சூனியத்தால் தான் ஏற்பட்டது என்று சொல்ல முடியாதா? சொல்ல முடியாது. ஏன்? ஒரு குறியாரன் சொல்லுவான், இவருக்கு சூனியத்தால் தான் பாதிப்பு ஏற்பட்டது என்று. குறியாரன் சொல்வதை நம்பினாலே அதே குபுராகிவிடும். அவனுக்கு மறைவான ஞானம் கிடையாது. மறைவான ஞானம் கிடையாததால் அதை சொல்ல முடியாது. அல்லாஹ் எத்தனையோ காரணங்களை ஒரு மனிதனுக்கு நோய்க்கு காரணமாக ஆக்கலாம். எனவே சூனியத்தால் தான் நடந்தது என்று சொல்ல முடியாது. ஒரு கண்ணுக்கு புலப்படாத பாதிப்பு, கண்ணுக்கு புலப்படாத ஒரு பொருள், அது அந்த பொருளால் ஒன்று நடக்கும் என்று இருந்தால் அதை அல்லாஹ் சொல்ல வேண்டும். இந்த சூரத்துல் பக்ராவின் 102வது வசனத்தில் இவ்வாறு அவர்கள் கூறக்கூடிய வசனத்துக்கு முரண்படுகிறது. அல்லாஹ் தீங்கு ஏதும் ஏற்படாது என்கிறான், ஆனா தீங்கு ஏற்பட்டது என்றால் அது முரண்படுமே என்கிறார்கள். அல்லாஹ் தீங்கு ஏற்படாது என்று சொல்லவில்லை, அவன் நாடினால் தீங்கு வரும் என்றுதான் சொன்னான். அந்த அடிப்படையில் அங்கே ரசூலுல்லாஹ்விற்கு தீங்கு, அதனால் சிறிய தீங்கு ஏற்பட்டது. நபிகளாரும் ஒரு மனிதர் என்ற அடிப்படையில் அது ஏற்பட்டது. இன்னொரு புறம் இவ்வாறு ஒன்று இருக்கிறது என்பதை நம்ப வைப்பதற்காக நபிகளாருடைய வரலாற்றிலே அல்லாஹ் காட்டினான். சில விடயங்களை அல்லாஹ் தஆலா நபிகளாரை கொண்டே செயல் ரீதியாகவும் அமுல்படுத்துவான். அந்த காலத்து மக்களிடத்திலே சில பிழையான விளை நிலையங்கள் இருக்கும், சில பிழையான சித்தாந்தங்கள் இருக்கும், நடைமுறைகள் இருக்கும். அதை போக்குவதற்காக ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றிலேயே சில நிகழ்வை ஏற்படுத்துவான். ஒரு வளர்ப்பு பிள்ளையை மகனாக கொண்டு அந்த மகனுடைய மனைவியை திருமணம் செய்ய மாட்டார்கள். அந்த வளர்த்தவனை தனது சொந்த மகனை அழைப்பது போன்று அழைத்தார்கள். அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த சமுதாயத்தில் அது ஊறிப்போய் இருந்ததால் எந்த அளவிற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒருவரை எடுத்து வளர்த்திருந்தார்கள். ஸைத் பின் முஹம்மது என்று தான் சொல்லப்பட்டது, முஹம்மதுடைய மகன் ஸைத் என்று. இதை அல்லாஹ் மாற்றி அமைக்கிறான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஸைதுக்கு ஸைனபை கல்யாணம் முடித்து கொடுக்கிறார்கள். ஸைத் அந்த பெண்ணை விவாகரத்து செய்கிறார். பின்னர் அல்லாஹ் தஆலா அந்த ஸைனபை நபிகளாருக்கு கல்யாணம் முடித்து வைக்கிறான். போய் வருகிறது, திருமணம் நடக்கிறது. வானலோகத்திலிருந்து கல்யாணம் நடத்தி வைக்கப்படுகிறது. அதன் மூலம் அந்த சட்டம் மாற்றப்படுகிறது. மகனுடைய மகளை மனைவியை மனைவியாக்க முடியாது, ஹராம். அவளை மருமகள் மகள் நிலையிலே வைத்திருக்க வேண்டியது, எக்காலமும் முடிக்க முடியாது. ஆனால் அந்த சித்தாந்தத்தின் பேரில் யாருக்கோ பிறந்த பிள்ளையை மகன் என்று வளர்த்ததால் அவர்கள் மகனிஸ்தானத்தில் கொடுத்தார்கள். அல்லாஹ் அதை எப்படி உடைக்கிறான்?
நபியலாருடைய வரலாற்றிலே ஒன்றை ஏற்படுத்தி அவருடைய வளர்ப்பு மகன் விவாகரத்து செய்த பெண்ணை தானே முடிக்கிறார். அதனால் ஒரு காலமும் மகனாக முடியாது என்ற சட்டத்தை அல்லாஹ் நபியலாருடைய வரலாற்றில் ஏற்படுத்துகிறான். இது மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே, சூரியம் என்கிறதன் பெயரால் பல மூலக்கொள்ளை இருந்தது, பித்தலாட்டம் இருந்தது, மெஜிக் செய்தார்கள், இன்னும் கற்பனை பண்ணி சித்திரை செய்தார்கள், ஏமாற்றவும் இருந்தது. அதே நேரம் அதற்கு உண்மையிலே யதார்த்தமான ஒரு நிலையும் இருந்தது. அது அல்லாஹ்வினுடைய நாட்டத்தின்படி நடக்கக்கூடியது என்கிறதையும் மனுஷன் நம்ப வேண்டும். அதற்காக அல்லாஹ் நபியலாருடைய வரலாற்றிலே அப்படி ஒன்றை ஏற்படுத்தினான். அதை வைத்து மனிதன் வரம்பு மீறி போகக்கூடாது. வரம்பு மீறி போகக்கூடாது என்பதற்காக எங்களுக்கு இன்னொரு பக்கத்தில் அல்லாஹ் எல்லை போட்டு தந்திருக்கிறான். நாம் வரம்பு மீறி போகக்கூடாது. எப்படி கபரு ஜியாரத்தின் பெயரால் வரம்பு மீறி போகக்கூடாதோ, சூரியத்தின் பெயரால் வரம்பு மீறி போகக்கூடாது. சூரியத்தால் ஒரு கழுதையை மனுஷனாக்கலாம், ஒரு மாட்டை குரங்காக்கலாம் என்றெல்லாம் ஹதீஸில் ஆதாரம் இல்லை. அதற்கெல்லாம் ஆதாரம் கிடையாது. நினைத்ததை எல்லாம் செய்யலாம் என்று முடியாது. ஹதீஸில் எது வந்திருக்கிறதோ, அல் குர்ஆனில் எது வந்திருக்கிறதோ அதை அது மாதிரி நம்புவது. அதற்கப்பால் வராததால் நாம் நம்புவதற்கில்லை. ஒரு விடயம் பல கிதாபுகளிலே எழுதி வைத்திருக்கிறார்கள் தான். ஒருவனை மனுஷனாக்கலாம், ஒரு கழுதையை மனுஷனாக்கலாம் எழுதி வைத்திருப்பார்கள். அது எழுதினவர்கள் எழுதினார்கள், வரம்பு மீறி எழுதினார்கள், ஆதாரம் இல்லாத எழுதினார்கள். அதை நாம் இருக்கென்று சொல்வதில்லை. அது கற்பனையினால் வந்தவைகள். ஆதாரத்தோடு நாம் நின்று கொள்வோம். வந்த ஆதாரத்தை மாற்ற மாட்டோம், அதை இல்லை என்று கொள்ள மாட்டோம். வந்த அதிபாறு வந்திருக்கிறது, அதனால் அது சாத்தியமானது, வந்த அடிப்படையில் சாத்தியமானது. வேறு எது சாத்தியமானது? அதை அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவின் 102ஆம் வசனத்தில் சொல்கிறான். என்னது? இது ஹாரூத் மாரூத்தோடு சம்பந்தப்பட்ட சம்பவம். இந்த ஹாரூத் மாரூத் என்பவர்கள் மனிதர்களா கெட்ட ஷைத்தானாகளா மலக்கா என்ற ஒரு சர்ச்சை இருக்கிறது. அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? ஹாரூத் மாரூத் என்பது ஷைத்தான்கள், கட்டாக்கள், அவர்கள் மலக்கல்ல என்று ஒரு வாதம் வைக்கிறார்கள். ஏன் இங்கே சூரியத்துக்குள் இந்த சப்ஜெக்ட் வருகிறது? அவர்கள் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே பிரிவினை ஏற்படுத்தக்கூடியதை கற்றுக் கொடுத்தார்கள் என்று வருகிறது. மக்கள் அவர்களிடமிருந்து கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றை கற்றார்கள். இவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் என்று வருகிறது. எனவே இவ்வாறு கணவன் மனைவிக்கிடையில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய விடயத்தை மலக்குமார்கள் சொல்ல மாட்டார்கள். அதிலும் குறிப்பாக அது குஃப்ரண்டே வருகிறது. குஃப்ரான விடயத்தை கற்றுக் கொடுக்க மாட்டார்கள் மலக்குமார்கள். அதனால் தான் மலக்குமார்கள் நல்லதைத்தான் செய்வார்கள். சிறுக்கான குஃப்ரான காரியங்களை அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று விளக்கம் கொடுக்கப்படுகிறது. அதனால் அது மலக்கல்ல. ஏன் இந்த வாதம் வந்த சகோதரர்களே? இந்த வசனம் அதனுடைய வெளிப்படையான நடையிலே சாதாரணமாக ஒரு ஓதிக்கொண்டு சென்றால், ஒருவன் அரபு படித்த ஒருவன் அவனுக்கு விளங்கிய சாதாரணமான அரபியிலே சர்வ சாதாரணமாக ஓதி சென்றால், அங்கே இருக்கக்கூடிய மிக இலகுவான அந்த இலக்கிய அமைப்பிலே ஹாரூத் மாரூத் என்ற பாபிலோன் பிரதேசத்தில் உள்ள 2 மலக்குமார்களுக்கு இறக்கப்பட்டதையும் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் என்று வரும். சூரியத்தையும் கற்றுக் கொடுத்தார்கள், ஹாரூத் மாரூத் என்ற 2 மலக்குகளுக்கு இறக்கப்பட்டதையும் என்று வரும். யாரு? இந்த ஷைத்தான்கள். அந்த வசனத்தை ஆரம்பத்திலிருந்து இப்ப சொல்றேன். அதான் அந்த வசனம் என்ன? அல்லாஹ் சொல்கிறான், ஒத்தபவு மாத்தத்துல் ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான். சுலைமான் நபியினுடைய ஆட்சி காலத்திலே
ஷைத்தான்கள் ஓதியதை இவர்கள் பின்பற்றினார்கள், அதாவது யூதர்கள் பின்பற்றினார்கள். சுலைமான் காபிராகவில்லை என்றாலும் மனிதர்களுக்கு சூனியத்தையும் ஹாருத் மாருத் என்ற 2 மலக்குகளுக்கு இறக்கப்பட்டதையும் கற்றுக் கொடுப்பதன் மூலமாக ஷைத்தான்கள் தான் நிராகரித்து விட்டார்கள். அந்த 2 பேரும் அவர்கள் எவருக்கும் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். நாங்கள் ஃபித்னா சோதனைக்குள்ளவர்கள், நீங்கள் நிராகரித்து விடாதீர்கள் என்று கூறியே தவிர, அப்படி கூறித்தான் சொல்வார்கள், நாங்கள் சோதனைக்காக வந்திருக்கிறோம், நீங்கள் நிராகரித்து போய்விடாதீர்கள். அவ்விருவரிடமிருந்து ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடியதையே கற்றார்கள். அதை கொண்டு அவர்கள் அல்லாஹ் நாடினாலே தவிர தீங்கிழைத்து விட முடியாது. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில பிரிவினை ஏற்படுத்துவோம் என்று சொல்லிட்டு ஏதோ அவர்கள் கற்றுக் கொடுத்ததை இவர்கள் செய்தால், ஓதினால், அந்த சூனியத்தை செய்தால் தீங்கு ஏற்படாது. அல்லாஹ் நாடினால் தான் நடக்கும். எப்படி ஒரு மருந்தை பாவித்தால் அல்லாஹ் நாடினால் தான் சுகம் பெறுமோ, எப்படி மற்ற விடயங்கள் இருக்கிறதோ அல்லாஹ் நாடினால் தான் என்று, அது மாதிரி அல்லாஹ் நாடணும். சகோதரர்களே, இது நாம மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்பு. ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த வசனத்திற்கு வேறொரு வியாக்கியானம் செய்கிறார்கள். அதை போய் சொல்றேன். அதுக்கு காரணம் என்ன? இந்த வசனத்தில் மலக்குமார்கள் கட்டதை சொல்வார்களா? சூனியத்தை சொல்லிக் கொடுத்தான் வந்தா அப்செட் ஆகிடும், அவர்களுடைய அந்த கொள்கைக்கு புறம்பானது என்று எண்ணினார்கள். என்ன சொல்கிறார்கள்? ஷைத்தான்கள் சுலைமான் நபியினுடைய ஆட்சி காலத்திலே ஓதியதை பின்பற்றினார்கள். சுலைமான் நபியின் ஆட்சி காலத்தில் ஷைத்தான் ஓதியவைகளை, துயர்ந்து போன விடயங்களை இந்த யூதர்கள் பின்பற்றினார்கள். சுலைமான் நபி நிராகரிக்கவில்லை, ஷைத்தான்கள் தான் மக்களுக்கு சூனியத்தை கற்று நிராகரித்து விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு திருப்பி சொல்கிறார்கள், நான் முந்தி மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்புக்கு மாற்றமாக இப்ப அவர்கள் சொல்றார். இப்ப 3 வசனம் வந்துட்டு, இந்த இதுல 3 வசனம் பெறுது. ஒன்று, சுலைமான் நபியினுடைய ஆட்சி காலத்திலே ஷைத்தான்கள் ஓதியதை பின்பற்றினார்கள், ஒரு வசனம். சுலைமான் நிராகரிக்கவில்லை, 2ஆம் வசனம். 3வது, ஷைத்தான்கள் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள், 3ஆம் வசனம். 4வது வசனம், ஹாருத் மாருத் என்ற 2 மலக்குகளுக்கு இறக்கப்பட்டதையும் கற்றுக் கொடுத்தால் என்று இந்த 4வது நான் 3வது சேர்க்கிறேன். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த 4வது வசனம், அந்த 3வது வசனத்துடைய 2ஆம் பகுதியை அதை 2ஆ உடைக்கிறார்கள். என்ன சொன்னார்கள்? ஒமா உன்சில அலல் மலக்கைன், அந்த 2 மலக்குகளுக்கு இறக்கப்படவில்லை, அந்த 2 மலக்குகளுக்கு இறக்கப்படவில்லை என்று சொல்கிறார்கள். அப்படி சொல்லிவிட்டு ஒரு வசனத்தை 2ஆ உடைக்காங்க. பின்னர் ஹாருத் மாருத் என்ற ஷைத்தான்கள் ஓதியதை பின்பற்றினார்கள் என்று, நான் முதலாவது சொன்ன வசனத்திலே ஷைத்தான்கள் என்று வந்தது, அந்த ஷைத்தான்கள் என்பது 4வது வசனத்துக்கு பின்னால் வரக்கூடிய ஹாருத் மாருத் என்பவர்களைத்தான் சுட்டி காட்டுகிறது என்று ஒரு வாதம் வைக்கிறார்கள். ஒன்று. அதோடு அந்த 2 மலக்குகள் என்று அல்லாஹ் இங்கே சொல்லியுள்ளான். அந்த 2 மலக்குகள் என்று யாரை சொல்லியிருக்கிறான் என்றால், இதற்கு 3 வசனத்திற்கு முன்னர் 98ஆம் வசனத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு விடயத்தை சொல்கிறான். என்னது? அல்லாஹ்விற்கும் மலக்குமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் யார் விரோதிகளாக இருக்கிறார்களோ அவர்களை, அந்த நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹ்வும் விரோதி என்று அல்லாஹ் சொல்கிறான். இது நான் முந்தி ஓதிய வசனத்துக்கு மேலுக்கு 3 வசனத்துக்கு முன்னால் உள்ள வசனம். இங்க அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வுக்கு, மலக்குமார்களுக்கு, ரசூல்மார்களுக்கு, ஜிப்ரீலுக்கு, மீகாயிலுக்கு எல்லாம், இவர்களுக்கெல்லாம் யார் விரோதியாக இருக்கிறார்களோ அவர்களை
அந்த நிராகரிப்பாளர்களை நிராகரிப்பாளருக்கு அல்லாஹ்வும் விரோதியா இருக்கிறான் என்ற ஒரு வசனம் பெறுகிறது. இங்க 5 பேரை சொன்னான் அல்லாஹ், மலக்குமார்கள், ரசூல்மார்கள், குறிப்பாக ஜிப்ரீல், மீகாயில். இந்த வசனத்திலே அல்லாஹ் ஜிப்ரீல், மீகாயில் என்று 2 பேரை சொன்னான். அப்ப சகோதரர் நமது மாற்று கருத்துள்ளவர் என்ன பேசுறார் என்றால், இதற்கு 3 வசனத்துக்கு பின்னால் வரக்கூடிய 102ஆம் வசனம், அது ஒரு பெரிய அரபு வசனம், அரபு குர்ஆனுடைய நடையிலே ஒரு பெரிய வசனம். அதற்குள்ளே தமிழ் இலக்கணப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு வசனமாக உடைத்தால் 3 வசனம் தாண்டி 4வதாக வரக்கூடிய அந்த துண்டு 3 வசனத்தின் 2ஆம் பகுதியை அவர் 4வதாக வசனமாக பிரித்து அந்த 4வது வசனத்தில் வரக்கூடிய அல் மலக்கைன் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தைக்கு நான் கொடுத்த மொழிபெயர்ப்புப்படி கொடுத்தால் பிழையாகிவிடும் என்பதற்காக அந்த 2 மலக்குகள் அவர்களுக்கு சூனியம் இறக்கப்படவில்லை என்று கருத்து கொடுக்கிறார். ஏன் காரணம் சொல்றார் என்றால், அரபு பாஷையிலே ஒரு சொல்லிலே அலிஃப் லாம் நுழைந்தால், அதாவது கலமுன் என்று சொல் இருக்குது, பேனை. இந்த கலமுன் என்ற சொல்லிலே அலிஃப் லாம் நுழைந்தால் அல் கலமு, அந்த பேனை என்று வரும். அது மாதிரி மலக்கைன் என்று வருகிறது, 2 மலக்கு. ஆனால் அரபி பாஷையின்படி அலிஃப் லாம் அதிலே நுழைந்து இங்கே வருவதால் அந்த 2 மலக்கு என்று தான் மொழிபெயர்க்கணும். இதை விளங்காத பல மௌலைமார்கள் தவறா புரிஞ்சிட்டாங்க என்று எங்களுக்கு சொல்லுகிறார், எங்களை போன்றவர்களுக்கு. இதிலே பகடி என்னவென்றால், இப்படித்தான் என்ற அவர் சொல்லுகின்ற விதி அல்ல. ஒரு சொல்லிலே கலமுன் என்று சொன்னால் பேனை, அல் கலம் என்றால் அந்த பேனை என்று சொல்லலாம், இந்த பேனை என்று சொல்லலாம், பின்னர் ஒன்று வந்தால் அதையும் சுட்டி காட்டுவதற்கும் சொல்லலாம் அரபு பாஷையிலே. உதாரணமாக ரஜுலன் என்றால் மனிதன். அந்த மனிதன் என்ற சொல்லிலே அர்ரஜுலு என்ற ஒரு அலிஃப் லாமை சேர்ப்போம். இப்போது இதுக்கு அந்த மனிதன் என்று சொல்வதா இந்த மனிதன் என்று சொல்வதா என்பதை தீர்மானிப்பது அதற்கு முன்பின் உள்ள விஷயத்தை பார்த்து. இப்ப நான் சொல்றேன் அர்ரஜுலு ஸைதுன், ஸைது என்ற மனிதன். வசனம் ஒன்று அமைத்து சொன்னால் ஜார் ரஜுலு ஸைதுன், ஜா என்றால் வந்தான், ஜார் ரஜுலு ஸைதுன், ஸைது என்ற மனிதன் வந்தான் என்றுதான் கருத்து. இங்க அர்ரஜுலு என்ற சொல்லில அலிஃப் லாம் நுழைஞ்சிருக்குது. இந்த இடத்துல அந்த மனிதன் என்று ஓட்டு முன்னுக்கு எங்கடா அந்த என்று தேடி போனால் இது அரபு இலக்கியத்தில் பிழையான முறை. இங்க இவடுத்த கருத்து என்ன, பின்னுக்கு வாரது ஸைது என்ற மனிதன் வந்தான் என்று கொடுக்கணும். அந்த அர்ரஜுலில் வந்த அலிஃப் லாம் பின்னுக்கு வார சொல் குறிப்பு பெயராக வந்ததால் அந்த குறிப்பு பெயருக்கு ஒன்றாக வருகிறது. இதற்கு பதல் என்று சொல்வார்கள். இந்த பாடம் நடத்தும் போது உங்களுக்கும் சில நேரம் குழம்பு எப்படியோ சொல்ல வேண்டும். சரி சகோதரர்களே, இங்க என்ன பிரச்சனை என்றால், வமா உன்சில அலல் மலக்கைன், அந்த 2 மலக்குகளுக்கும் இறக்கப்படவில்லை என்று அவர் மொழிபெயர்த்தார். அதுக்கு என்ன சொன்னார், அர்ரஜுலு என்று அலிஃப் லாம் வந்ததால் அங்க முன்னுக்கு தான் பார்க்கணும், விஷயமா இல்லை, இலக்கணம் தெரியாத ஆட்கள் தான் பின்னுக்கு பார்த்துட்டாங்கன்னு சொன்னார். இதை கேட்டுக்கிற எல்லோரும் இலக்கணம் தெரியாத ஆட்கள் இல்லை, இலக்கணம் தெரிஞ்ச 1000 மௌலைமார் இருக்கான் என்றதை கவனத்தில் கொள்ளாம பேசுகிறார்கள். அப்ப கிழக்கு இருக்கிற சீதவிகளுக்கு என்ன தெரியும், அலிஃப் லாமுடைய சட்டமே தெரியாத பாமர மக்கள் இருக்கிறாங்க, பெரிய இலக்கணவாதி பேசுறாரு என்று அதைத்தான் நம்புவார்கள். எத்தனை உலக வரலாற்றில் அந்த எத்தனை இமாம்கள் இதற்கு தஃப்சீர் செய்கிறார்கள், அரபிய பாஷையில் பிறந்தவர்கள். அவர்கள் எல்லாம் எப்படி சொல்கிறார்கள், ஹாரூத் மாரூத் என்ற 2 மலக்குகள், அதாவது அல் மலக்கைன் என்ற சொல்லுக்கு பின்னுக்கு வர
ஹாரூத் மாரூத் என்ற 2 மலக்குகள் என்று கருத்து கொடுக்கிறார்கள். அப்ப இந்த அரபி அறிஞர்கள் எல்லோரும், இமாம்கள் எல்லோரும் இலக்கணம் தெரியாதவர்கள். இவர் மட்டும்தான் புதுசா இலக்கணத்தை கண்டுபிடிச்சவர் மாதிரி. விஷயம் என்றால் ஏன் இப்படி சொல்ல தெரியுமா? அவரே சொல்றார், சிலர் இந்த சட்டத்தை கவனிக்காம, விளக்கம் இல்லாமல், அலிபிலாமுடைய இருக்கின்றதை கவனிக்காமல் பின்னுக்கு பார்த்து மீட்டிட்டாங்க. இப்படி சொன்னார். அலிபிலாம் வந்தால் அந்த ஆண்டு தான் பார்க்கணும் என்று சூனியம் என்ற சீடியிலே அவர் பேசுகின்றார். இதை நான் எனது சூனியம் என்ற பேசியில் அவருடைய கிளிப்பையும் போட்டு தான் பேசியிருக்கிறேன், நீங்க பார்க்கலாம். அவர் சொன்னார், இப்படி சொல்லக்கூடிய ஒருவர் அவரே அவருக்கு முன்பின் முரண்படுறார். அப்படி ஒரு வேலை அவரே செய்கிறார். என்ன தெரியுமா அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வசனத்தை திருப்பி சொல்லேன். சகோதரர் நல்லா கேளுங்கள். குர்ஆன் இருந்தால் எடுத்துக்கொண்டால் லேசி, இல்லையே பரவாயில்லை. சூரத்துல் பக்ராவின் 102ஆம் வசனம், வத்தபூ மா தத்லு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான். சுலைமானினுடைய ஆட்சியிலே ஷைத்தான்கள் ஓதியதை பின்பற்றினார்கள். யார்? யூதர்கள். சரியே, இங்க அஷயாத்தீன் என்று வருகிறது. சரியா? இந்த சொல்லு அஷயாத்தீன் என்று வருகிறது. ஷைத்தானுன் என்ற சொல்லினுடைய பன்மை ஷயாத்தீன். அந்த ஷயாத்தீன் என்பதிலே ஒரு அலிஃப்லாம் வந்து அஷயாத்தீன் என்று வருகிறது. அலிஃப்லாம் என்று வந்திருக்கா இல்லையா? அஷயாத்தீன். அலிஃப்லாம் வந்தா என்ன செய்யணும் என்று சொன்னார்? அந்த ஷைத்தான்கள் அந்த கருத்தை கொடுக்கணும் என்றார். அப்ப இவடத்தை எப்படி கருத்து கொடுக்கணும்? அந்த ஷைத்தான் என்று கருத்து கொடுக்கணும் அவரை வாழப்படி. அந்த என்று சொன்னால் முன்னுக்கு யாரா வந்திருக்கான், அந்த என்று நீட்டினால் அங்கதான வாக்கணும், முன்னுக்கு யார் சொல்லப்பட்டிருக்கான்னு வாக்கணும். அப்ப அவர் அவரை வாழப்படி முன்னுக்கு யார் வந்திருக்கான்னு என பார்க்கணும். மாறாக அந்த விதியை அவர் கொண்ட கொள்கைக்கு புறம்பாவாரத்தால அல்மலக்கைன் என்ற நான் முந்தி சொன்ன விஷயத்தில் அப்ளை பண்ணி போட்டு இங்க என்ன செய்யறாருண்டா, அஷயாத்தீன் என்றால் அங்க பார்க்காம பின்னுக்கு வந்துதானே நான் ஓதின ஹாரூத் மாரூத் என்று. வத்தபூ மா தத்லு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான் வமா கஃபர சுலைமானு வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூன الناس السحر வமா உன்சில அலல் மலக்கைனி பிபாபில ஹாரூத் வ மாரூத். ஹாரூத் மாரூத் எங்க வருது? நான் சொன்ன கருத்து பிரகாரம் 3வது வசனத்தின் தொங்கல வருது ஹாரூத் மாரூத். அப்ப இவர் எப்படி மொழிபெயர்க்கார் என்றால், இவடத்தை இங்க பின்னால வார ஹாரூத் மாரூத்து யாரை பார்த்து மீழுதாம்? முன்னுக்கு வார ஷைத்தானை பார்த்து மீழுது. ஹாரூத் மாரூத் என்ற ஷைத்தான்கள் என்று பின்னுக்கு வந்த சொல்லை கொண்டு முன்னுக்குள்ள ஷைத்தான் அலிபிலாம் போட்ட சொல்லின் பக்கம் மீட்டார். இப்படி மீட்டவர் பின் சொல்லை கொண்டு நாட்டம் இந்த சொல்லு முன்னுக்குள்ள ஷைத்தான்களை குறிக்குது என்று சொன்னார். இவரே சொன்னாரு, இதே வேளையில அல்மலக்கைன் என்று வந்திருக்கிறது, அலிபிலாம் வந்தால் பின்னுக்கு பார்க்க கூடாது, முன்னுக்கு தான் பார்க்கணும் என்கார் என்றுட்டு 3 வசனத்துக்கு முன்னால ஜிப்ரீல் மீகாயில் என்று வந்திருக்குது, எனவே அதைத்தான் பார்த்து மீட்டணும் என்று சொன்னார். விஷயம் விளங்க அலிபிலாமுடைய சட்டத்தை பத்தி விளங்காதாக்கள் தான் பின்னுக்கு போவாங்க அவரே சொல்லி போட்டு, அவரே அஷயாத்தீன் என்று சொல்லி போட்டு அந்த அலிபிலா வச்சு அந்த ஷைத்தான் என்று முன்னுக்கு தேடாம பின்னுக்கு வந்து பின்னுக்குள்ள ஹாரூத் மாரூத்தை தூக்கி இங்கால கொண்டு வந்து இந்த ஹாரூத் மாரூத்து அது முன்னுக்கு இருக்கிற ஷைத்தானை சுட்டி காட்டுது என்று இப்படி போறார். விளங்குத நான் என்ன சொல்ல பாடம்? குர்ஆனை வச்சு பார்த்தா உங்களுக்கு விளங்கும். இதை நான் பேசினதை நீங்க திருப்பி எடுத்து குர்ஆனை வச்சு பாருங்க, விளங்கும். எங்களுக்கு ஒரு விளப்பம் இல்லை. அரபு விளங்காதாக்கள் தவறா விளங்கிட்டோம், அழிவிலாம் பெறான் வந்ததை நாங்க விளங்குற முறையில் விளங்காம விளங்கிட்டோம் என்று சொல்லி போட்டு இலக்கணம் தெரியாம அதை கவனிக்காம அவரே அதுக்கு மாத்தமா பேசுறாரு. அன்புக்குரிய சகோதரர்களே, பொதுவா எல்லா மௌலைமாருக்கும் தெரியும் இந்த சட்டம். இன்னொரு விடயத்தை சொல்லிக் கொள்ள வேண்டும். சகோதரர் பீதி அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்ல போது இந்த வசனம் இறங்கியதற்கு ஒரு காரணி சொன்னார்கள்.
எந்த வசனம்? இந்த 102ஆம் வசனமும் 102ஆம் வசனத்துக்கு முந்தி 98ஆம் வசனம் என்று சொன்னேன். அவருடைய சீடியை கேட்டவர்கள் பார்த்தால் அறிவீர்கள். என்னது? யார்? நான் முந்தி சொன்னேனே, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மலக்குமார்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் யார் விரோதியாவாரோ அந்த நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹ் விரோதி என்று வரக்கூடிய இந்த வசனம், இந்த வசனத்தை ஏன் இறங்கியது என்றால், அவருடைய சீடியில் அவர் சொல்லாரே, அவர் சொல்லக்கூடிய விடயம் எந்த சரியான ஹதீஸிலும் கிடையாது. அவராக கற்பனையால தன் கருத்தை நியாயப்படுத்துறதுக்காக பொக்கெட் அழுகுறார். என்னையாம்? ஜிப்ரீலும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சூனியம் என்ற ஒன்று அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்தான். அதை வைத்துதான் மக்களும் அந்த காலத்து யூதர்கள் தாங்களும் சூனியம் என்கிறதை செய்ததை நியாயப்படுத்தினார்கள். ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் சூனியம் என்பதை அல்லாஹ் இறக்கி வைத்தான், அல்லாஹ்விடமிருந்து வந்ததுதான். அதை வைத்துத்தான் யூதர்களும் ஜிப்ரீல் மீகாயிலை போன்று வந்ததால் நல்ல விடயம்தான் என்று அவர்களும் செய்தார்கள். அதனால் தான் அவர்களுக்கு மறுப்பாக அல்லாஹ் இறக்கினான். இப்படி ஒரு ஹதீஸை எங்கேயாவது காட்டட்டும். முதலாவது எங்கேயும் இருப்பார்கள் அவருடைய சவால் இருந்தால் கோல் பண்ணி இந்த ஹதீஸ் எங்கன்னு காட்டி செல்லட்டும். நான் விடிய காத்துக்கிறேன் இந்த ஹதீஸை காட்டினா. நானும் தேடி பார்த்தேங்க, எங்களுக்கு தென்பட. நீங்க ஹதீஸை காட்ட ஏற்றுக்கொள்ளும், சஹீஹான ஹதீஸ் காட்டணும். லைவான ஹதீஸையும் காணலங்க, சஹீஹை விட்டு போட்டு குர்ஆனையும் ஆதாரமான ஹதீஸையும் நிலைநாட்ட வந்திருக்கிறோம் என்று சவால் விடுகிறார்கள். தங்களுடைய கருத்தை நியாயப்படுத்துவதற்காக பொக்கெட்டால போட்டால் கீழுக்கு இருக்கிறவனுக்கு என்ன தெரியும்? இது குர்ஆன ஹதீஸா? எல்லாம் வாயிலிருந்து வந்த குர்ஆன் வசனம் நம்பிக்கை ஏமாறார்கள். எங்கேயும் கிடையாது. ஒரு விடயம் வருகிறது, என்ன தெரியுமா? யூதர்கள் ஜிப்ரீலை அவர்களுடைய விரோதியா நினைத்தார்கள், மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்தை நேசரா நினைத்தார்கள். யூதர்கள் இது சம்பந்தமான ஹதீஸ் இருக்கிறது. யூதர்கள் ஜிப்ரீலை விரோதியாக, புகாரியிலும் அதற்குரிய ஹதீஸ் இருக்கு, விரோதியாக நினைக்கிறதுக்குரிய ஹதீஸ் புகாரியில் வருகிறது. அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், யூத பாதிரி இஸ்லாத்துக்கு வருகிற போது நபியலாரின் சில கேள்வி கேட்டுவிட்டு இஸ்லாத்துக்கு வருகிற அதில் கேட்கிற போது சொன்னார்கள், அது யூதர்களுடைய விரோதியே என்று அவர்கள் சொன்னார்கள். யூதர்கள் மற்ற ஹதீஸ் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அவர் ரஹ்மத்துக்குரிய மலக்கு, இவர் ஜிப்ரீல் தண்டனைக்குரிய மலக்கு என்று அவர்கள் பிரித்து இவரை கோபிச்சு இவரை நேசித்தார்கள் என்ற செய்தி வருகிறது. அந்த ஹதீஸில் சின்ன சின்ன விமர்சனம் இருக்கிறது. ஒரு ஆதாரத்துக்கென்று அதை வைத்துக் கொண்டாலும் பலர் அதை ஆதாரம் என்று காணுகிறார்கள். அப்படித்தான் என்றாலும் அதுதான் வருகிறதே தவிர ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் சூனியம் என்கிறது ஒன்று அல்லாஹ்விடம் இருந்து வந்தது என்று அவர்கள் நம்பினார்கள். அதனால் தான் நாங்களும் சூனியம் செய்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்களுக்கு மறுப்பாக அல்லாஹ் தஆலா இப்படி வசனத்தை இறக்கி வைத்தான் என்று இப்படியே கதாளந்துக்கு போகிறார்கள். ஒரு கருத்தை நியாயப்படுத்துறதுக்கு பொக்கெட்டால போட்டு போகிறார். பாவம் கேட்டிருக்கிற மக்களுக்கு இவர் செல்லது இருக்கா இல்லையா என்று அவதானிப்பது கிடையாது. இதே மாதிரி தான் 102ஆம் வசனமான இந்த வசனம் ஒத்தபோ மாத்தத்துல் ஷயாத்தீனு என்ற வசனத்திற்கு இறங்கியதற்கு ஒரு காரணம் சொல்கிறார். பேச்சு அழகா இருக்கிறது, கவர்ச்சியா பேசினால் என்கிறதுக்காக எல்லாம் சரியாக மாட்டாது. சிந்தனை வேண்டும். கேட்கிறவர்களுக்கும் சரியா பேசுறாரா, இல்லாத பேசுறாரா, இருக்கிறது பேசுறாரா, கூட்டி பேசுறாரா, குறைச்சி பேசுறாரா என்று பார்க்க வேண்டும். ஒரு ஹதீஸில் ஒரு வார்த்தை கூடினால் அது லைவ் என்று தட்டுகிறோம். இமாம்கள் கூட்டி சொன்னால் அது லைஃபு, இவர்கள் சொன்னால் சஹீஹா குர்ஆன் வசனமா? ஒரு சிறிய வார்த்தையில் கருத்து மாறிவிடும், ஒரு வாவிலே ஒரு பேயிலே கருத்து மாறிவிடும்.
என்ன சொல்கிறார்கள்? யூதர்கள் சொன்னார்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வஹி வந்தது, சரி சூனியமும் இறங்கியது, அல்லாஹ்விடம் இருந்துதான் சுலைமானுக்கு சூனியமும் இறங்கியது, அதை வைத்துதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களை இதெல்லாம் வசப்படுத்தி எல்லாத்தையும் செய்து வந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் நாங்களும் செய்கிறோம். சூனியம் என்கிறது அல்லாஹ்விடம் இருந்துதான் இறங்கியது, அதை வைத்துத்தான் அவர் வசப்படுத்தி வந்தார்கள், அதை வைத்துதான் நாங்களும் இதை செய்கிறோம் என்று யூதர்கள் செய்யக்கூடிய சூனியத்தை யூதர்கள் நியாயப்படுத்தினார்களாம். அதனால் தான் அவர்களுக்கு மறுப்பாக இந்த வசனம் இறங்கியது என்று சொன்னார். இப்படி எந்த ஹதீஸிலையும் காட்ட முடியாது, ஒரு ஹதீஸிலையும் கிடையாது அவர்களே. இருக்கு என்னது? யூதர்கள் சொன்னார்கள், சுலைமான் என்கிறவர் சூனியத்தை கற்று அதன் மூலம்தான் மக்களை வசப்படுத்தி வந்தார்கள், அவர் உண்மையான தூதர் அல்ல என்றெல்லாம் அவர்கள் சொல்லிக்கொண்டு சுலைமானை விரோதியாக, அதாவது காபிராக்கி வைத்தார்கள் என்று செய்தி வருகிறது. அது ஹதீஸ் அல்ல, ஆதாரமான ஹதீஸ்களில் இல்லை. முன்வந்த வேதங்களில் இருந்து இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்த இஸ்ராயிலியத்தான செய்திகளில் வருகிறது. இஸ்ராயிலியத்தான செய்திகளை, முன்வந்த வேதங்களில் வந்த செய்திகளை ஆதாரமாக கொள்ளக்கூடாது என்பது எனது கொள்கையும் அவருடைய கொள்கையும். அவ்வாறானவர் தன் கருத்தை நியாயப்படுத்துவதற்காக கேட்கிறவனுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைத்தாரோ, அல்லது அதை அவர் ஆதாரம் என்று நினைத்தாரோ, இஸ்ராயலியத்தை ஆதாரம் என்று நினைத்தால் இனி ஒன்றும் சொல்வதற்கில்லை. தௌராத் இன்ஜில் வேதங்களை படித்தவர்கள் அதில் கண்டதை சொன்னார்கள். அந்த செய்திகளில் தான் இது போன்ற செய்தி வருகிறதே தவிர, நபிகளாருடைய காலத்தில் இவ்வாறு யூதர்கள் கருதி இருந்தார்கள், அதனால் தான் இந்த வசனம் இறங்கியது என்று ஆதாரமான ஹதீஸில் கிடையாது. நான் பார்த்தவரை கிடையாது. இருந்தால் ஆதாரம் ஹதீஸை காட்டலாம். ஆக அன்பிற்குரிய சகோதரி, எனவே இங்கே இந்த குர்ஆன் வசனத்துக்கு அவர்கள் விளக்கம் கொடுக்கிற போது பல விடயங்களிலே பிழையாக சொல்லிவிட்டார்கள். அது மட்டுமல்ல, ஒரு விடயத்தை சொல்லியாகவும் வேண்டும் என்ற நிலை. என்னது? அந்த ரெண்டு பேரும் கற்றுக் கொடுக்கிற போது மலக்குமார்கள், நான் ஒன்று அலிவிலாமிலே அவர் பிழையான வாதங்கள், முன்பின் ஒன்றுக்கொண்டு முரணான வாதங்களை அலிலாம் சட்டத்திலே அவருக்கு அவரை முரண்படுகிறார் என்ற விஷயத்தை சொன்னேன். அதனாலே சரியான கருத்து, பாபில் என்ற பகுதியில் ஹாருத் மாருத் என்ற ரெண்டு மலக்குகளுக்கு இறக்கப்பட்டதையும் சூனியத்தையும் ஷைத்தான்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அந்த ரெண்டு மலக்குகளுக்கு இறக்கப்பட்டது என்ன? கணவன் மனைவிக்கிடையில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய விடயம். இப்ப கேள்வி என்ன? இந்த குபுரான விடயத்தை அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள் என்பதுதான் கேள்வி. அன்புக்குரிய சகோதரி, மலக்குமார்கள் என்பவர்கள் யார்? அவர்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஹராம் ஹலால் சட்டம் கிடையாது. ஹராம் ஹலால் சட்டம் எல்லாம் நமக்குத்தான். நமக்கு ஹராமானது அவியலுக்கு ஹராம் அல்ல. அவர்கள் யார்? அல்லாஹ் ஏவியதை செய்பவர்கள். வெட்டென்றால் வெட்டுவார்கள், அழி என்றால் அழிப்பார்கள். அல்லாஹ் ஏவியதை செய்வார்கள், ஏவியதற்கு மாறு செய்ய மாட்டார்கள். இதான் மலக்குமார்களின் பண்பு. ஆதம் நபியை படைத்து விட்டு சுஜூது செய்யுமாறு கட்டளையிட்டான், சுஜூது செய்வார்கள். அது மலக்குமார்கள் இறைவனுடைய கட்டளையிலே அப்படியே வாக்கப்பட்டவர்கள். மன ஆசை என்று நமக்குள்ளது கிடையாது, ஷைத்தானுடைய ஆதிக்கம் என்று நமக்குள் உள்ளது அங்கே கிடையாது. அல்லாஹ் ஏவியதை செய்பவர்கள். நல்லதையும் பொல்லாதையும் படைத்தவன் அல்லாஹ். அல்லாஹ் நல்லதை படைத்து சோதிக்கிற மாதிரி கெட்டதையும் படைத்து சோதிக்கிறான். சொர்க்கத்திலே ஆதம் நபியை இருப்பாட்டி விட்டு என்ன சொன்னான்? இந்த மரத்தை நெருங்காதீர் என்றான். நல்ல மரம் தான், ஆனா நெருங்காதே. சோதனை. எல்லாத்தையும் முன்னுங்கள் வருங்கள், நெருங்கக்கூடாது, சோதனைக்காக. இது மாதிரி சாராயத்தை படைச்சான் அல்லாஹ். சாராயம் பிடிப்பமானது, குடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறார்கள். ஆனா அல்லாஹ் படைச்சு விட்டு என்ன சொன்னான்?
அதை நெருங்காதுங்க. நம்மளுக்கு நபி மூலமாக சாராயம் முன்னுக்கு இருக்குது, நெருங்காதே. ஒரு அழகான மனசை பிடிக்கக்கூடிய ஒரு பசுமையான ஒரு கண்ணை கவரக்கூடிய ஒரு அழகான பொன் பக்கத்தில் இருக்கிறாள், தொடாதே. மனமான கொஞ்சம் பார்க்க சொல்லுது, தொட்டு பார்க்க சொல்லுது. வெள்ளக்காரன் என்ன செய்வான்? பிடிச்சால் டார்லிங் சும்மா கையால் கொடுத்துட்டு போவான். அவன் ஆறாமலால் பார்க்க மாட்டான். நமக்கு மனசு விரும்புறது, ஆனால் அல்லாஹ்வின் சட்டம் தொடாதே. மனசு விரும்புறது, அல்லாஹ் ஒன்றை படைக்கிறான், தடுக்கிறான். அப்ப அல்லாஹ் கெட்டதை படைப்பானா? கெட்டதையும் அல்லாஹ் தான் படைக்கிறான், சோதனைக்காக. சாராயத்தை படைக்காம இருந்திருக்கலாம் தானே, படைச்சு போட்டு என்ன செய்யலாம்? நீ நெருங்காதுங்க. சகோதரர்களே, இது மாதிரி அனுமதியான சில மந்திரங்களை அல்லாஹ் கற்றுத் தருகிறான். சில துஆக்கள் எங்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது. அஸ்அலுல்லாஹல் அலீம் ரப்பல் அர்ஷில் அலீம் ஐயஷ்வீக் என்ற ஒரு துஆ. இந்த துஆவை ஓதினால் எவர் ஒருவர் இந்த துஆவை ஒரு மனிதன் மரணப்படுக்கை என்ற நிலையில் இல்லாத நோயில் இருக்கிறானோ அவனிடத்தில் வந்து 7 விடுத்தம் மோதினால் சுகமாகும் என்ற ஒரு ஹதீஸ் வருவது நமக்கு தெரியும். இந்த துஆ நாம ஓதுற போது ஒரு நோயாளிக்கு டெப்லெட்டை கொடுக்க அவன் உடம்புல போது ஒரு மாற்றத்தை ஏற்படுது, கண்ணுக்கு தென்படுது. ஆனால் இந்த துஆ ஓதினால் அதன் மூலமா ஒரு தாக்கம் மாறது கண்ணுக்கு தென்படாது. அப்ப நாம் ஓதின வெறும் வார்த்தை, நபிகளுடைய ஹதீஸ் என்ன? இதை ஓதினால் சுகமாகும். சுகமாகும் என்றால் இந்த ஒரு தலைக்குத்தில் உள்ள இருக்கார், ஹாஸ்பிட்டல் இருக்கிற 1000 பேர் வருத்தத்தோட மரணப்படுக்கை இல்லாம நோயில் இருக்காங்க, நீங்க போய் ஓதுங்க, ஓதினால் சுகமாக இல்ல. அப்ப ரசூலுல்லாஹ் ஹதீஸ் பொய்யா? நாம் ஆறு ஓதினாலும் சுகமாக இல்ல, பொய்யா? அல்லாஹ்வுடைய நாட்டம் வேணும். அல்லாஹ்வுடைய நாட்டம் வந்தால் எங்களுடைய கற்பனைக்கு அப்பால் சுகப்படுத்துவான். ஏன் மருந்து கொடுத்தாலும் நாட்டம் வந்தால் தான் சுகமாகும். நமக்கு தெரியும், புகாரில் வரக்கூடிய சம்பவம். ஒருவருக்கு விஷஜந்து தீண்டிட்டு ஒரு காவிருக்கு அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், அவர் என்ன செய்யறாரு? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறாரு, சுகமாயிட்டு. இன்றைக்கு நான் மோதினா சுகமாகுது இல்லை. அப்ப இன்னைக்கு என்ன கேட்கிறார்? சூரியன் உண்மையில இருக்குன்னு சொன்னால் நீங்க யாராவது செய்து காட்ட முடியுமா? அப்ப நம்புறேன்னுங்காங்க. புகாரில் ஹதீஸ் வந்து உண்மை என்றால் அப்ப நம்புறோம்ங்காங்க. சகோதரர்களே, நாம கேட்கிறோம், ஹதீஸில் வந்ததால நம்பினோம். இங்க இந்த ஹதீஸ்ல சூரத்துல் ஃபாத்திஹா என்று ஒரு சஹாபி ஓதினார், விஷம் இறங்கிட்டு. இன்றைக்கு நாம் ஓதுவோம், உலகத்தில் உள்ள எல்லாரும் ஓதுவோம், விஷம் இறங்கினவனுக்கு ஏறியவனுக்கு இறங்குதில்லை, நோய் போகல. அப்ப ஹதீஸ் லைஃபா? அப்ப ஹதீஸ் நம்ம கண்ணால காணல. அடே அல்லாஹ் நாடணும்டா, அப்பாண்டா அதான்டா தியரி, அவர்கிட்ட சேர்த்து வருகிறா. நாம நினைச்ச அல்லாஹ் நாடினால் நடக்கும். அந்த சஹாபி ஓதக்க நடந்தது. இந்த துஆவை ஓதுவோமே, இந்த அஸ்ஸலாமு மேல் வரும் சோமாயில், அதுக்காக அல்லாஹ் நாடணும். எனவே அல்லாஹ் அனுமதித்த சில மந்திரம் இருக்கிறது, செய். இதை நபி மூலமா கற்றுக் கொடுத்த மாதிரி அடியார்களை சோதிப்பதற்காக அல்லாஹ் எப்படி சாராயத்தை படைச்சானோ இது மாதிரி தஜ்ஜாலை வர வைக்கிறான் அல்லவா? தஜ்ஜால் கடைசி காலத்தில் சில அற்புதத்தை கொடுத்து அல்லாஹ் வர வைக்கிறானே. யாரை சோதி? அடியார்களை. வானத்தை பார்த்து மழை என்றா மழை பெய்யுது. இந்த ஹதீஸை நம்புறோமா இல்லையா? அது சோதிப்பதற்காக ஈமான் பலையுள்ளமான பெய்த்துருவான். இது மாதிரி ஹாருத் மாருத் என்பவர்கள் மூலமாக அடியார்களை சோதிப்பதற்கென்று ஒரு விடயத்தை அமுல்படுத்தினான், அறிமுகப்படுத்தினான். அவர்கள் மலக்குகள் மனித உருவில் வந்தார்கள். மலக்கள் மனித உருவில் வரமாட்டார்களா? புகாரிலே வருகிற ஹதீஸ், முஸ்லிமிலே தியத்துல் கலபி என்ற ஷாபின் உருவத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சபைக்கு அவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து மார்க்கத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து போட்டு போனாரே, எல்லோருக்கும் பாடமான ஹதீஸே. அது மாதிரி அடியார்களை சோதிப்பதற்காக அவர்கள் ஒரு விடயத்தை அறிமுகப்படுத்தினார்கள். இப்படி ஒரு விடயம் இருக்கிறது, இதை நீங்கள் செய்தால் நிராகரித்து விடுவீர்கள். நாங்கள் கற்றுக் கொடுக்க அனுப்பப்பட்டிருக்கிறோம், அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்டவர்கள். அவர்களுக்கு
ஹராம் ஹலால் என்கிற சட்டம் கிடையாது மலக்குமார்களுக்கு. அவர்களுடைய சட்டம் என உலகத்தில் அல்லாஹ்வின் சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வின் கட்டளை மாறு செய்ய முடியாது, மாறு செய்ய தெரியாது, அப்படி படைக்கப்படவில்லை. அவர்கள் என்ன சொன்னார்கள்? இன்னமா நஹ்னு ஃபித்னா ஃபலா தக்ஃபுர். நாங்கள் சோதனைக்காக வந்திருக்கிறோம், நீங்கள் நிராகரித்து விடாதீர்கள், கேட்டால் கற்றுக்கொள்வோம். ஒன்றை முன்னுக்கு வச்சு நீங்கள் செய்யாதீர்கள் என்று சொல்வது இது பிழையா? அப்படித்தான் அங்க சாராயம் இருக்கிறது, பொம்பளை இருக்கிறான், தொடராமங்கான் முன்னுக்கு இருக்கு, தொடராம் என்று நபிமார்கள் சொன்னார்கள், நாங்கள் நிற்கிறோம். அது மாதிரி ஒரு மந்திரம் அந்த காலத்தில் இந்த சூனியம் என்கிறது எப்ப இருந்ததோ அது எந்த காலத்தில் அனுப்பப்பட்டாலும் செய்து வரவில்லை. இப்படி ஒன்று கற்றுக் கொடுக்கப்பட்டது அடியார்களை சோதிப்பதற்காக. இது வெளிப்படையில் உங்களுக்கு நன்மை போல இருக்கும், ஆனால் தீங்கானது. இதை செய்தால் நிராகரித்து விடுவீர்கள், செய்யாதீர்கள். இப்படி மலக்குமார்கள் வந்து ஒரு மனிதனுக்கு சோதிப்பதற்காக ஒன்றை அறிமுகப்படுத்துவதிலே என்ன பிழை? எவ்வளவு படைப்போல அல்லாஹ் படைச்சு போட்டு இது கெட்டது கெட்டதுங்கான். அல்லாஹ் படைக்காம இருந்திருக்கலாமே, என்னது சாராயத்தை படைக்கணும், படைச்சு போட்டு நம்மளை சோதிக்க படைச்சு போட்டு நெருங்கலாமுங்கான். இது மாதிரித்தான் சகோதரர்களே, இந்த விஷயம் நீங்கள் செய்தால் இது குஃப்ரு, இதனால் தீங்கு ஏற்படும், அல்லாஹ் நாடினால் தான் ஏற்படும், நீங்கள் கற்கக்கூடாது இதோ என்று கண்ணுக்கு முன்னால விட்டு போட்டு போயிருக்கீங்க. ஆனால் நீங்க தேடவும் கூடாது, பின்னால போகவும் கூடாது என்று சோதனைக்காக அனுமதியாக்கப்பட்ட மந்திரங்களை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த மாதிரி அனுமதியான அல்ல, தடுக்கப்பட்ட மந்திரம் சோதனைக்கு விடப்பட்டிருக்கிறது. இது குர்ஆனுக்கு என்ன முரண்பாடுகிறது? அதுகளிலே உள்ளதிலே ஒன்று நபிகளாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது. எனவே அவ்வாறு ஒன்று இருக்கிறது என்பதை நபிகளாருடைய வாழ்க்கையை கொண்டு இறைவன் உறுதிப்படுத்தி காட்டினான். அறிவிப்பாளர் ரீதியாக அந்த ஹதீஸை லைவாக்க முடியாது, அதுக்கு எந்த வாதமும் சரி வராது, குர்ஆனுக்கு எந்த வகையிலும் முரண்படாது. எனவே அன்பிற்குரிய சகோதரி, நீங்கள் இதன் யதார்த்தத்தை வழங்க வேண்டும். நேரம் போதாது என்பதால் இத்தனோடு முடிக்கிறேன்.